ஜூலை மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 16. புனித யாக்கோப்பு திருத்தூதர் விழா. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்களைப் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 126. பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாராவாரம் எழுந்தது. பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகின்றோம். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நற்செய்தி வாசகம். என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 20 முதல் 28 வரை. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உனக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு,
நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். திருப்பாடல் 98 என்பது இறைவனின் வியத்தகு செயல்கள், அவருடைய மீட்பு, நீதி மற்றும் பேரன்பை போற்றி அகில உலகமும் இயற்கையும் அவருக்காக மகிழ்ச்சி கீதம் பாடி துதிக்குமாறு அழைப்பு விடுவிக்கும் ஒரு உன்னதமான வெற்றி பாடலாகும். இத்திருப்பாடலின் வசன வரிகளை அடிப்படையாக கொண்ட ஜெபம். அன்புள்ள பரலோக தந்தையே, நீர் வியத்தகு செயல்களை புரிகின்ற வல்லமையுள்ள இறைவன். எங்கள் வாழ்விலும் இந்த அகில உலகிலும் நீர் வெளிப்படுத்திய உமது மீட்பின் செயல்களுக்காகவும் நீதிக்காகவும் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் 98 மகிழ்ச்சி நிறைந்த வார்த்தைகளை நெஞ்சில் ஏந்தி உமது மேன்மையை உயர்த்தும் இந்த துதி ஜெபத்தை உம்மிடம் ஏறெடுக்கிறோம். வல்லமையுள்ள இறைவா, நீர் எங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்கள் ஏராளம். சோதனையின் மத்தியில் நாங்கள் தவித்த போதெல்லாம் உமது பரிசுத்தமான புயத்தை நீட்டி எங்களுக்கு வெற்றியை தந்தருளீர். பழைய கவலைகளையும் புலம்பல்களையும் எங்களிடமிருந்து அகற்றி உமது புது நன்மைகளை நினைத்து நாள்தோறும் புதிய பாடலால் உம்மை துதிக்கும் இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். மாறாத அன்பின் இறைவா, உமது பேரன்பையும் உண்மையையும் எங்களுக்கு நினைவு கூர்ந்து உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உலக எல்லைகள் அனைத்தும் காணத்தக்க பேரன்பை எங்களுக்கு அருளியுள்ளீர். நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத விசுவாசமுள்ள தெய்வம் என்பதை உணர்ந்து உமது பேரன்பினாலும் நீதியிலும் நாளும் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். மாட்சிமை நிறைந்த அரசே, எங்கள் உதடுகளும் இதயமும் நீர் தந்த மகிழ்ச்சியால் நிரம்பட்டும். எங்கள் வழிபாடுகளும் ஜெபங்களும் சடங்காக இல்லாமல் உமது பிரசன்னத்தில் ஆவியோடு உண்மையோடும் எழும் ஆனந்த ஆர்ப்பரிப்பாக இருக்கட்டும். நீர் எங்கள் வாழ்வின் பேரரசர் என்பதை எங்கள் துதியினாலும் சாட்சியுள்ள வாழ்வினாலும் உலகுக்கு உரக்க அறிவிக்க எங்களுக்கு தைரியத்தை தாரும். இயற்கையின் நாயகனே, நீர் படைத்த கடல்களும் ஆறுகளும் மலைகளும் உமது மகிமையை பறைசாற்றுகின்றன. இயற்கை முழுவதும் உமது வல்லமையை போற்றுவது போல மனிதர்களாகிய நாங்களும் இயற்கையோடு இணைந்து உமது படைப்பின் அழகை போற்றவும் அதை பாதுகாக்கவும் நல்ல மனதை தந்தருளும். நீதியின் அரசரே, நீர் இந்த உலகிற்கு நீதி வழங்க வரவிருக்கிறீர் என்பதை திண்ணமாக நம்புகிறோம். அநீதியும் வஞ்சகமும் நிறைந்த இந்த உலகில் உமது நேர்மையான ஆளுகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்களும் உமது வழியில் நடந்து பிறரிடம் நீதியோடும் உண்மையோடும் பழகவும் உமது வருகையின் போது குற்றமற்றவர்களாய் திருமுன் நிற்கவும் எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களை மீட்டு ஆனந்தத்தால் நிரப்பும் நல்ல இறைவா, இந்த ஜெபத்தின் வழியாக நீர் எங்கள் உள்ளத்தில் ஊற்றியுள்ள விசுவாசத்திற்காகவும் மீட்பின் மகிழ்ச்சிக்காகவும் உமக்கு நன்றி.
எங்களின் வாழ்நாள் முழுவதும் உம்மையே எங்கள் அரசராக ஏற்று உமது நீதியின் வழியில் மகிழ்ச்சியோடு நடக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருப்பாடல் 98.